நல்ல வேளை இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ண தூண்டுனது நாம தானே இவங்களுக்கு தெரியாது. என்னது இது? இதுங்க ரெண்டும் ஜோடியா பேசிக்கிட்டு இருக்குதுங்க. ஷாலினி சொல்றேன் வா. பிரச்சனை ஆயிடும் அன்பு. சொன்னா புரிஞ்சு. டேய் அன்பு. இந்த வர. டேய் டேய் டேய். நீங்க 2 பேரும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, ட்ரைனிங்ல இருந்து நீ எப்ப வந்த? வளகாப்புக்கு வந்தியா? ஏண்டா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ எதையோ முழுங்கின மாதிரி வெறப்பா நின்னுகிட்டு இருக்க. என்னம்மா பொண்ணு, என்னாச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனையாமா? டேய் பெரியம்மா கேக்குறேன்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்பி சொல்லுடா, பெரியம்மா பாத்துக்கிறேன்டா. ஆமா, நான் நம்பின என் அக்காவும் என் குடும்பமே என்ன கழுத்தறுத்துட்டாங்க. இப்ப உங்ககிட்ட சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? என்ன இவன் சொல்றத பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதோ கலவரம் நடந்திருக்கு போலயே. ரைட்டு. நீ வா ஷாலினி. டேய் 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 இரு 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 இரு. இத பாரு அன்பு, என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு. அப்படி கயலும் உன் குடும்பமும் உனக்கு என்ன பண்ணாங்க? என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, சொல்ல போறீங்களா இல்லையா? சூப்பரு. இத வச்சு ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணிட வேண்டியதா? என்னடா அன்பு, என்னால நம்பவே முடியல, இவ்ளோ விஷயம் நடந்துருச்சா? இந்த வேதவழி அம்மாவுக்கு தினம் தினம் மூடு மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க கூட பரவாயில்ல, எப்பவும் அப்படிதான் நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஆனா உங்க அக்கா என்ன கயலி இப்படி மாறிட்டா? அவ மட்டும் அவளுக்கு பிடிச்சவனோட சேரணும்னு எவ்வளவு இறங்கி வேலை பார்த்தா, அதே மாதிரி ஆசைப்பட்டவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம்ல. அவங்களுக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமா? அது சரி, ஒருவேளை இப்பதான் போஸ்டிங் வாங்க போற, எங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா நீயும் உன் குடும்பம்னு இருந்துருவியோன்னு நினைச்சு இப்படியெல்லாம் பண்றாளான்னு தெரியல. ஷாலினிக்கு என்ன குறைச்சல? அழகும் அறிவும் ரொம்ப கிடக்குது. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். இவ்ளோ நடந்திருக்கு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ எப்படிதான் சும்மா இருக்கியோ எனக்கு தெரியலடா. சும்மா இருக்கேனா? அவங்கள ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். என்னடா பண்ண போற? என்ன பண்ணுவேனா? ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நியாயம் கேட்க போற. ஆமா, நீ நியாயத்தை கேட்டதுமே அவங்க அப்படியே நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு இவள நீதான் கட்டிக்கணும்னு உனக்கு உடனே கல்யாண ஏற்பாடு பண்ண போறாங்களா என்ன? நீ கோவமா போய் சண்டைய போடுவ, உன் அக்காவும் அம்மாவும் பாசமா பேசி பதுசா உன்னை சமாதானப்படுத்துவாங்க. உன்னை திரும்பவும் ட்ரைனிங்கே அனுப்பி வச்சுட்டு அப்புறம் இவங்க அம்மா மிரட்டுறாங்க, தேவியோட வாழ்க்கைன்னு ஏதாவது காரணம் சொல்லி இவளை அந்த ஃபாரின் மாப்பிளைக்கே கட்டி வைக்கிறதுக்கு திட்டம் போடுவாங்க. இந்த பொண்ணும் அவனை கட்டிக்க மனசு இல்லாம வாழ்ந்தாலும் உன் கூட தான், செத்தாலும் உன் கூட தான்னு தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவா. இன்னைக்கு நீ காப்பாத்திட்ட, ஆனா அப்ப யார் வந்து காப்பாத்துவா? இத பாருடா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து நீயும் ஷாலினியும் ஒண்ணு சேரணும்னா
அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் சொல்றத கேளு. முதல்ல நீ ஷாலினி கழுத்துல தாலிய கட்டி அவளை பொண்டாட்டி ஆக்கிக்கிற வழிய பாரு. நீங்க 2 பேரும் பிரிய கூடாதுன்னா நீங்களே சேர்ந்துக்கிட்டாதான் உண்டு. அவங்க சேர்த்து வைப்பாங்க, இவங்க சேர்த்து வைப்பாங்கன்னு நம்புனீங்க, இந்த ஜென்மத்துல நீங்க ஒண்ணு சேரவே முடியாது. இவளை புடிச்சு வேற ஒருத்தன் தலையில கட்டி வச்சிருவாங்க. அப்புறம் ஷாலினி ஷாலினின்னு நீ ரோடோடா புலம்பிக்கிட்டே சுத்த வேண்டியதுதான்.